ஹாய், நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன் நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஏன் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தாங்க இந்த வீடியோ. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு கம்பெனி எடுத்திருக்கேன். டைட்டானுங்கிற கம்பெனி 2005ல் அந்த கம்பெனியோட ஷேரோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 25 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அப்போ அதனுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆஸ் அப் நவ் க்ளோஸ் அபவுட் இன்றைக்கி கரண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 3400 ருபீஸுங்க. நீங்கள் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், 25 ருபீஸ் நீங்கள் 2005ல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி 3400 ருபீஸ் ஒரு ஸ்டாக்ஸோட ப்ரைஸ். ஓகே, இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஸ்டாக்ஸோட ப்ரைஸுங்க. அப்படியே நம்ம ஒரு நெகட்டிவ் ஸ்டாக் போவோம், ரிலையன்ஸ் கேபிட்டல். அதே ரிலையன்ஸ் கேபிட்டல் நீங்கள் 2005ல் என்னுடைய ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஒரு 150-160க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 2008ல் பார்த்தீங்கன்னா பீக், லைஃப் டைம் பீக் ஆல்மோஸ்ட் 2400க்கு வந்து ட்ரேட் ஆச்சு. எகெயின் இப்போ ஆஸ் அப் நோ என்னாச்சுன்னா இந்த ஸ்டாக்ஸ் ட்ரேடே ஆகலைங்க. ஆல்மோஸ்ட் வந்து 12 ருபீஸில் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் 26 February 2024 என்னாச்சு, இந்த ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேடே ஆகலை. ஓகே, அப்போது ஆல்மோஸ்ட் வந்து கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்டாக்கை பார்த்துட்டோம். ஒரு ஸ்டாக் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு, இன்னொரு ஸ்டாக் வந்து கம்பெனி ஜீரோ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் நான் ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அதுக்கான டைமும் இருக்காது, தென் அதுக்கான நாலேஜும் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த டைமில் நமக்கு பெஸ்ட் வே என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தாங்க. அதனால தாங்க நான் வந்து ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, பாய்.